எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. வல்லமை மிக்கவர் செயல்கள் பல எனக்கு செய்தாரே. உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். உயிரோடு இருந்து உலகத்திற்கு எடுத்து சொல்லுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். பிரியமானவர்களே, தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் அனைத்தும் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவர்கள் என்று தேவன் எச்சரிக்கின்றார். எனவே அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்களாம். பிரியமானவர்களே, அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்களாம். எனவே நாம் அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எச்சரித்து, நாம் நன்மை செய்யும் போது அதனாலே நமக்கு புகழ்ச்சி உண்டாகுமாம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்கு மிக தெளிவாய் சொல்கிற காரியம், உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலான அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மேலும் அதிகாரிகள் நற்கிரிகளுக்கு அல்ல, துர்க்கிரிகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆனாலும் நாம் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது அதனாலே தேவன் நமக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து மேலான அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம்.
கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.